தேவனுக்கே மகிமை. யாத்ராகமம் புத்தகத்தின் பெஷலாஹ் என்ற பார்ஷா வேத வாசிப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பெஷலாஹ் என்ற எபிரேய வார்த்தை அனுப்பி விட்டபோது என்ற அர்த்தம். இதில் பே என்பது ஒரு முன்னிடை சொல். அதற்கு வென் அல்லது எப்போது, அப்போது என்ற அர்த்தம். வேதாகம தமிழ் மொழிபெயர்ப்பில் இந்த வார்த்தை போகவிட்ட பின் என்று காணப்படுகிறது. தலைப்பிற்குரிய வேறு வார்த்தை ஷலாஹ் என்பதாகும். இச்சொல்லுக்கு அனுப்பிவிடுதல், வெளியேற்றுதல் அல்லது கைவிடுதல் போன்ற அர்த்தங்கள் உள்ளன. இனி இந்த பார்ஷாவின் வேத வாசிப்பு பகுதிகளை பார்ப்போம். தோரா. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முடிய. ஹப்டரா என்ற தீர்க்க தரிசன பகுதி நியாயாதிபதிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முடிய. புதிய உடன்படிக்கை பகுதி மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வசனம் முடிய. இஸ்ரவேல் புத்திரரை பார்வோன் அரைமனதுடன் தான் போக அனுமதித்தான் என்பதை அறிவோம். இந்நாள் வரையிலும் அவர்களுடைய உழைப்பை சுரண்டி வாழ்ந்து வந்ததால் அவர்கள் தேசத்தை விட்டு செல்வது பார்வோனுக்கு பெரிய நஷ்டம். எனவே ஒரு எரிச்சலும் உண்டானது. சேனைகளை தொடர்ந்து சென்று அவர்களை முறியடிக்க நினைத்தான். வாசிக்க கேட்போம். 13ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். இந்த வசனங்களில் மனவடிவு என்பதற்கான எபிரேய வார்த்தை இன்னாஹெம். அதன் வேறு வார்த்தை நகம் என்பது ஆறுதல், மனமாற்றம் அல்லது எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுதல் போன்ற அர்த்தங்களை தரும். எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரர் யுத்தம் செய்ய பயிற்சி பெற்றவர்களாக இருக்கவில்லை. முன்பு யோசேப்பு மோசேயிடம் தனது கால் எலும்புகளையாவது கானானில் அடக்கம் செய்ய வேண்டும் என வேண்டிக் கொண்டான். மேலும் வாசிக்க கேட்போம். 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மோசே தன்னோடே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அப்பொழுது உங்களோடே கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். பாலைவனத்தில் நெடிய பயணம் செய்வது மிக கடினம். பகலில் மிகுந்த வெப்பமும் இரவில் மிகுந்த கடும் குளிரும் அங்கு நிலவும் என்பது நமக்கு தெரியும். இதை தடுக்க தேவன் செய்த அற்புதத்தையும் காண்போம். வாசிக்க கேட்போம். 13, 21ஆம் வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலில் மேகஸ்தம்பம் மூலமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பம் மூலமாகவும் அவர்களை வழிநடத்திய தேவன் அவர்கள் எங்கே பாளையம் இறங்க வேண்டும் என்றும் சொன்னார். வாசிக்க கேட்போம். 14ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையமிறங்க வேண்டும் என்று
இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. மீண்டும் எகிப்து ராஜா பார்வோனின் இருதய கடினத்து நிமித்தம் இஸ்ரவேல் புத்திரர் பார்வோனின் சேனைகளால் பின்தொடரப்பட்டனர். வாசிக்க கேட்போம். 14ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். சிவந்த சமுத்திரத்தை முன்பாகவும் எகிப்தியரின் சேனை பின்தொடரவும் மிகுந்த நிர்பந்தமான சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை சாடினார்கள். எகிப்தில் பிரேத குழிகள் இல்லையோ என்று வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை அழைத்து வந்தீரோ என்றும் கேட்டனர். மோசே கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். மோசே, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் என்றும் அவர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை இன்று பாருங்கள் என்றும் கூறினான். வாசிக்க கேட்போம். 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். செங்கடல் பிளந்து ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போவது போல அணிவகுத்து சென்றபோது அதுவரை அவர்களுக்கு முன்பாக சென்ற தேவதூதன் அவர்களுக்கு பின்னாக சென்றான். அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரின் சேனைகளுக்கு நிகழ்ந்ததையும் இந்த வசனங்கள் மூலமாக காண்போம். வாசிக்க கேட்போம். 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். இவ்வாறாக எகிப்தியரின் சேனையில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. சமுத்திரத்தின் ஜலம் வலது புறத்திலும் இடது புறத்திலும் அவர்களுக்கு மதிலாக நின்றது. எப்படியும் கடலின் நடுப்பகுதி ஆழமாகத்தான் இருந்திருக்கக்கூடும். அதில் இறங்கி மறுக்கரையில் ஏறுவது, அதாவது அவர்களுடைய உடைமைகளுடன் கூட அவர்களுடைய குழந்தை குட்டிகளுடன் கூட அதில் ஆழத்தில் இறங்கி மீண்டும் மறுக்கரைக்கு ஏறுவது மிகுந்த கடினமாக இருந்திருக்கக்கூடும். இந்த சிரமத்தை எண்ணி கடலின் ஆழமான ஜலம் உறைந்து போகும்படி பண்ணினார். கடலின் ஆழமாக ஜலம் உறைந்து போவதால் ஒரு வீதி அமைக்கப்பட்டது போன்ற ஒரு அமைப்பு அவர்களுக்கு உண்டானது. கர்த்தரை புகழ்ந்து பாடின மோசேயின் பாடலில் இச்சம்பவம் அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. வாசிக்க கேட்போம். 15ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரின் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். மேலும் இப்பாட்டில் சமுத்திரத்தை ஒதுங்கச் செய்த பலத்த கீழ்காற்று கர்த்தருடைய நாசியின் சுவாசம் எனவும் வர்ணிக்கப்பட்டுள்ளது. ருவாஹ் என்னும் எபிரேய வார்த்தைக்கு காற்று, ஆவி, சுவாசம் போன்ற அர்த்தங்கள் உள்ளன. வாசிக்க கேட்போம். 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சிவந்திர சமுத்திரத்தின் ஊடே வெட்டாந்தரையை போல நடந்து போன நிகழ்வு
சங்கீதம் 106 9ஆம் வசனத்திலும் இடம்பெற்றுள்ளது. இந்த அற்புத நிகழ்வு ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவள் அவளுடைய ஸ்தோத்திர பாடலிலும் எழுதி இருக்கிறாள் என்பதை வாசிக்கிறோம். மீண்டும் வாசிக்க கேட்போம். 15ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரையை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். அடுத்து இப்பகுதியில் மாரா என்ற பகுதியில் இருந்த தண்ணீரை தேவன் மதுரமாக மாற்றியது குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தன. பின்பு ஏலிமுக்கும் சீனாய் மலைக்கும் இடையே இருக்கும் சீன் வனாந்திரத்தில் வந்து சேர்ந்தார்கள். வாசிக்க கேட்போம். 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். மீண்டும் ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமான ஜனங்களின் முறுமுறுப்பு உண்டாயிற்று. வாசிக்க கேட்போம். 16ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். மோசேயும் ஆரோனும் ஜனங்களை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின தேவனுக்கு முன்பாக உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். கர்த்தர் சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது உங்களுக்கு விளங்கும் என்று சொன்னார்கள். வாசிக்க கேட்போம். 16ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. வாரத்திலிருந்து பொழியப்பட்ட மன்னாவாகிய அப்பத்தை சேகரிப்பதற்கும் அதை ஓய்வு நாளுக்காக மட்டும் சேமித்து வைப்பதற்குமான பல நியமங்கள் இந்த அதிகாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மன்னா என்பது எபிரேயத்தில் மன்ஹூ என்று சொல்லப்பட்டுள்ளது. மண் என்றால் ஒரு பகுதி என்று அர்த்தம். ஹூ என்ற எபிரேய வார்த்தை ஒரு புரோனோம், அதாவது அவர் என்று அதற்கு அர்த்தம். ஆகவே அவரின் ஒரு பகுதியைத்தான் ஜனங்களுக்கு புசிக்க கொடுத்தார் என்று உணரலாம். இந்த கருத்தின் அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்துவும் தன்னை ஜீவ அப்பம் நானே என்று அவர் பறைசாற்றினார். அதனை இந்த சந்ததியார் பார்த்து அறியும்படியாக ஒரு ஓமர் அளவு எடுத்து கர்த்தரின் சந்நிதியில் வைக்கும்படி கட்டளையிட்டார். வாசிக்க கேட்போம். 16 அதிகாரம் 33ஆம் வசனம். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். இந்த ஓமர் அளவு
பகுதி அப்பம், அதாவது இந்த ஓமர் அளவு அப்பம் கர்த்தருடைய பெட்டியில் இடம்பெற்றது என்பதை பின்வரும் அதிகாரங்களில் நாம் வாசிக்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணம் பண்ணி ரெவித்தீமில் பாளையம் இறங்கினார்கள். அங்கே குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. வாசிக்க கேட்போம். 17ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். குடிக்க தண்ணீர் கிடைக்காததால் இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் தண்ணீர் தாகத்தால் கொன்று போடவா எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர்கள்? அப்போது கர்த்தர் மோசேயிடம், ஓரேபில் கன்மலையை அடி, அங்கிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். வாசிக்க கேட்போம். 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். பின்னாட்களில் இயேசுவின் சீஷர்களும் அந்த ஞானக்கண்மலை கிறிஸ்துவே என்று உணர்ந்து கொண்டார்கள். இது புதிய ஏற்பாட்டின் வசனத்திலும் நாம் உறுதிப்பட காண்போம். பின்பு அமலேக்கியருடைய யுத்தம் உண்டானது. அதில் மோசேயின் கையில் இருந்த தேவனுடைய கோல் முக்கிய பங்காற்றியது என்று கூறலாம். வாசிக்க கேட்போம். 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். கோலை பிடித்த மோசேயின் கை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் அமலேக்கை மேற்கொண்டார்கள். அவனது கை தளர்ந்து போகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். வாசிக்க கேட்போம். 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார். பின்பு மோசேயை அவர்கள் ஒரு கல்லின் மேல் உட்கார வைத்து, ஆரோனும் ஊரும் அவனது கைகளை உயர்த்தி தாங்கி பிடித்தார்கள். சூரியன் அஸ்தமிக்கும் வரை அவன் கைகள் நிலையாக நின்றன. வாசிக்க கேட்போம். 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். இச்சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஒரு புத்தகத்தில் எழுதி வைக்கும்படி மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். வாசிக்க கேட்போம். 17ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். யெகோவா நிசி என்பது கர்த்தருடைய நாமத்தின் பண்பு, அதாவது அட்ரிபியூட் ஆஃப் த காட்ஸ் நேம். நிசி என்ற எபிரேய வார்த்தைக்கு என் பதாகை அல்லது என் அற்புதம் என்று அர்த்தம். யெகோவா தேவனே என் வெற்றியின் காரணராவார் என்று அறிவிக்கும்படியாக இப்பெயர் அந்த பலிபீடத்துக்கு சூட்டப்பட்டது. அப்டரா என்ற தீர்க்க தரிசன பகுதியில் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் நியாயாதிபதியாக இருந்த தெபோராள் என்ற தீர்க்கதரிசி இருந்தாள் என்பதை வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 5ஆம் வசனம். அக்காலத்திலே லபித்தோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்சை மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். மேலும் இப்பகுதியில் பாராக்கின் துணையுடன் யாபீனின் சேனைகள் முறிய அடிக்கப்பட்டதை குறித்து வாசிக்கிறோம்.
கர்த்தர் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் சேனையையும் பாராக்கின் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்நிகழ்வு இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரின் சேனையை கர்த்தர் சமுத்திரத்தில் மூழ்கடித்ததற்கு ஒப்பாக உள்ளது. அதாவது இந்த நிகழ்வு இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரின் சேனையை கர்த்தர் சமுத்திரத்தில் மூழ்கடித்ததற்கு ஒப்பாக உள்ளது. மோசேயைப் போலவே தெபொராளும் பாராக்கும் ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடினார்கள். தோரா பகுதியில் கர்த்தர் கீழ்காற்றில் செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு வழி உண்டாக்கி கொடுத்தது போல புதிய உடன்படிக்கை பகுதியிலும் மேசியாவாகிய இயேசு இயற்கையின் மீது தன் அதிகாரத்தை நிரூபித்தார். வாசிக்க கேட்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். முடிவாக பிரியமானவர்களே, விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு வனாந்தர பயணம் போன்றது. பாலைவனத்தில் ஜனங்கள் நடக்கும்போது பல இன்னல்களும் இடர்களும் உண்டாகும் என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட இன்னல்கள் உள்ள வனாந்தர பயணத்தில் கர்த்தர் எவ்வாறு அவர்களை ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் அவர்களை காப்பாற்றினார் என்பதை நாம் இறுதியாக இந்த பகுதியில் வாசித்து முடிக்கிறோம். மேலும் சில அற்புதங்கள் தொடர்ந்து வாசிக்க இருக்கிறோம். ஆனாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நமது வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையும் இந்த வனாந்தர பயணம் போலதான். அதிலும் பல காரியங்கள் நமக்கு இன்னல்களையும் இடர்பாடுகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும், ஒவ்வொரு இன்னல் நேரிடும் போதும் கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கி பிடித்து நாம் வீழ்ந்து போகாமல் இருக்கும்படியாக நம்மை வழிநடத்துகிறது என்பதை காண்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் இந்த பார்ஷா பகுதி நமக்கு உணர்த்துகிறது. நாம் தொடர்ந்து பயணித்து நமது இலக்காகிய நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அந்த இலக்கை அடைய அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம், ஷபர் ஷலோம்.